அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரா இரவோடு இரவாக அமெரிக்காவின் சிறப்பு படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா வெனிசுலாவில் நினைத்த ஒரு விடயத்திற்கு சற்று எதிர்மாறான விடயங்கள் தற்போது நடைபெற்றிருக்கின்றன. உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்களும் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் மதுரோவின் இறுதி நிமிடங்களில் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது, டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறியிருக்கின்றார், தற்போது வெனிசுலாவின் நிலைமை என்னவிருக்கின்றது, அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு திடீர் அதிர்ச்சி வெனிசுலாவின் என்னவாக இருக்கின்றது, இது சார்ந்த பல்வேறுபட்ட சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் அமெரிக்க சிறப்பு படைகளால் டெல்டா படைகளால் ஹெலிகாப்டர்கள் மூலம் வெனிசுலாவின் அதிபர் மாளிகைக்குள் அத்துமீறி புகுந்து அவரும் அவருடைய மனைவியும் படுக்கையறையில் வைத்து சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான விரிவான விடயங்களை நேற்றைய தினம் பேசியிருந்தோம். ஒரே நேரத்தில் வெனிசுலா முழுவதும் மிக பயங்கரமான குண்டுவீச்சு, அதில் ஏறக்குறைய 40 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதிகளவான பொதுமக்களின் உயிரிழப்புகளும் பதிவாக இருக்கின்றன. இந்த பொதுமக்களின் உயிரிழப்புகள் எல்லாம் என்ன கணக்கில் வரும் என்பதே யாருக்கும் தெரியாது. ஒரு நாட்டுக்குள் அத்துமீறி புகழ்ந்து நூற்றுக்கணக்கான விமானங்களை கொண்டு சென்று கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி 40 பேரை கொலை செய்திருக்கின்றார்கள். இதில் அதிகளவான பொதுமக்களும் இராணுவத்தினரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு எந்த சர்வதேச சட்டம் அனுமதிக்கப் போகின்றது என்பது அடுத்த கேள்வி. இந்த நிலையில்தான் இந்த ஆபரேஷன் குறிப்பாக 3 முதல் 4 மணி நேரத்துக்குள் நடைபெற்று முடிந்ததாக பலரும் தெரிவித்தாலும் கூட இந்த நடவடிக்கை மாத கணக்கில் ஏறக்குறைய 3 முதல் 4 மாதங்கள் வரை அமெரிக்க உளவாளிகள் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஒவ்வொரு அசைவையும் அருகிலிருந்து கண்காணித்து வந்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வெனிசுலா அரசுக்குள் இருந்தபடியே உளவாளிகளை நிறுத்தியும் அங்கு காட்டி கொடுக்கக்கூடிய பணத்திற்காக காட்டி கொடுக்கக்கூடிய வெனிசுலா நபர்களையும் வைத்து 63 வயதான மதுரோ எங்கு செல்கின்றார், யாரெல்லாம் அவருக்கு நண்பர்களாக இருக்கின்றார், எங்கே உறங்குகின்றார், என்ன சாப்பிடுகின்றார், என்ன உடை அணிகின்றார் என்பது மட்டுமல்ல, இவ்வாறான இராணுவ அதிகாரிகளை சந்திக்கின்றார், அவருடைய செல்ல பிராணிகள் என்ன என்பது முதல் கண்காணித்து மிகப்பெரிய அளவில் ஆபரேஷன் அப்சூல் ரிசால்வ் என்று பெயரிடப்பட்ட திட்டம் இறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிஐஏ உளவாளிகள் வெனிசுலாவுக்குள் புகுந்து அங்கு பணத்துக்காக தகவல் தெரிவிக்கக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடிய வெனிசுலாவின் முக்கிய அதிகாரிகள் சிலருடன் இணைந்து 3 மாதங்களுக்கு மேலாக இந்த நடவடிக்கைக்காக உளவு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் பின்னர் புத்தாண்டு பிறப்பதற்கு 4 தினங்கள் முன்பாகவே இந்த தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்க இராணுவம் தீர்மானித்த போதிலும் வானிலை ஒத்துழைக்காத காரணத்தினால், வானிலை சீரற்ற நிலை காரணமாக இது 4 நாட்கள் கழித்து இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக ட்ரம்பும் தெரிவித்திருக்கின்றார். இதையே பென்டகன் இராணுவ தலைவரும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தாங்கள் நுழைய வேண்டிய நிக்கோலஸ் மதுரோவின் கராக்கஸ் பாதுகாப்பு இல்லத்தின் ஒரு மாதிரியை அமைத்து அதை உடைத்து கொண்டு எவ்வாறு உள்ளே செல்வது என்பது குறித்து மாதிரி பயிற்சிகளையும் இந்த டெல்டா சிறப்பு படைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த படைகள் ஏறக்குறைய கடல், விமானம், உளவு படைகள் அனைத்தும் ஒரு கூட்டிணைந்த நடவடிக்கை என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது 150க்கு மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும், ஏறக்குறைய வெனிசுலா முழுவதும் வானெல்லை முற்றாக சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயங்க முடியாதவாறு லாக் செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியின் மின்சாரத்தை தங்களுடைய படைகள் இலக்கு வைத்து துண்டிக்கப்பட்ட பின்னரே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு நாட்டுக்குள் புகுந்து நூற்றுக்கணக்கான விமானங்களை கொண்டு சென்று அவர்களுடைய படைகளை இறக்கி ஒரு நாட்டின் அதிபரையே அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை எவ்வளவு தூரம் கேள்விக்குறியாக்குகின்றது. இதை தட்டி கேட்பதற்கு
முதுகெலும்புள்ள ஒரு நாடு கூட உலகில் இல்லையா என்பதுதான் இன்று உலக மக்கள் அனைவருடைய ஒரு ஆதங்கமாக மாறியிருக்கின்றது. வெனிசுலாவில் சிறைப்பிடிக்கப்பட்டது முதல் நெஜோக்கள் தரையிறங்கியது வரை நிக்கோலஸ் மதுரா ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து அமெரிக்காவை அடைந்திருக்கின்றார். வெனிசுலா தலைநகர் கராக்கஸில் அவர் சனிக்கிழமை அதிகாலையில் அவருடைய படுக்கையறையில் வைத்து சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டரில் அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த ஹெலிகாப்டர் கரீபியன் கடலில் ரகசிய இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த யுஎஸ்எஸ் அயோவா ஜிமா என்ற போர்க்கப்பலில் தரையிறங்கியது. பின்னர் மதுரா அந்த கப்பலில் ஏற்றப்பட்டு கியூபாவில் உள்ள குவாண்டானாமோ விரிகுடா அமெரிக்க கடற்படை தளத்திற்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்து அமெரிக்க கடற்படை தளத்திலிருந்து நியூயார்க் மாகாணத்தின் ஆரஞ்சு கவுண்டியில் உள்ள ஸ்டீவர்ட் விமானப்படை தளத்துக்கு செல்ல மற்றொரு விமானத்திற்கு மதுரா மாற்றப்பட்டு அதன் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர் போதை குற்றங்கள், அமெரிக்கா ஏற்கனவே பல குற்றங்களை அவர் மீது சுமத்தி இருக்கின்றார்கள். போதைப் பொருட்கள், கொக்கைனை அமெரிக்காவிற்கு கடத்தி இருக்கின்றார்கள், அந்த கடத்தல் பணம் மூலம் தீவிரவாதத்திற்கு நிதியளித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுக்களை அமெரிக்கா சோடித்தாலும் அதன் உண்மையான காரணங்கள் 2 தான். ஒன்று, உலகிலேயே ஒட்டுமொத்த உலகிலேயே அதிகமான எண்ணெய் வள இருப்பை கொண்ட நாடு வெனிசுலா. ஏறக்குறைய 303 பில்லியன் பீப்பாய்கள் இருப்பு கொண்ட ஒரு தேசம். அந்த எண்ணெயை எடுப்பதற்காக என்று சொல்வது கூட சரியானது கிடையாது, திருடுவதற்காக, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை திருடுவதற்காக தங்களுக்கு அடிபணியாத ஒத்துழைக்காத நிக்கோலஸ் மதுராவின் ஆட்சியை அகற்றி தங்களுக்கு ஏற்ற ஒரு கைப்பொம்மைகளை அல்லது தங்களுடைய ஒரு புரட்சிகளை, தங்களுக்கு ஏற்ற ஆட்சியாளர்களை அங்கு அமர்த்தி அதனூடாக முழுமையாக எண்ணெய் வளத்தை பெற்றுக்கொண்டு எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபடுவதுதான் பிரதானமான நோக்கம். 2வது, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளுடன் வெனிசுலா நெருக்கம் காட்டியிருப்பதனுடைய அதிகார போட்டி. 2ஐ தவிர வேறு காரணங்கள் பெரிய அளவில் இல்லை. இருந்த போதிலும் அமெரிக்கா, அவர்களுடைய இராணுவம், அவர்களுடைய நீதிமன்றம், அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையானவை என்று சோடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு எவ்வாறு ஈராக்கினுடைய ஜனாதிபதி சதாம் ஹுசைன் பிடித்து செல்லப்பட்டு இறுதியில் படுகொலை செய்யப்பட்டாரோ, லிபியாவின் கடாபி எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டாரோ அதுபோன்ற ஒரு நிலைதான் நிக்கோலஸ் மதுராவுக்கு ஏற்படலாம் என்பதுதான் பலருடைய கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தடுப்பு முகாம், அது ஏறக்குறைய ஒரு சிறை, அங்கு அவரும் அவருடைய மனைவியும் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வெனிசுலாவின் தலைநகர் கராக்காஸில் இந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் அமெரிக்கா எதிர்பார்த்தது இதன் பின்னர் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படலாம், அல்லது ஒருபுறம் நிக்கோலஸ் மதுராவுக்கு ஆதரவானவர்களும் ஆர்ப்பாட்டத்தை அங்கு மிகப்பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், மறுபுறம் எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 தரப்புகளுக்கும் இடையில் ஒரு கலவரம் ஏற்படலாம், அரசு கட்டிடங்கள் தீ வைத்து அடித்து கொளுத்தப்படலாம். பங்களாதேஷில் இவ்வாறு சிக்கலான நிலை ஏற்பட்ட போது அரசு கட்டிடங்களை தகர்த்தார்களோ அதுபோன்றதொரு நிலை ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெனிசுலா முழுவதும் கலவரம் பிடித்து விட்டது, அதை நாங்கள் தற்போது கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க படைகளை அனுப்பி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியாளரை, ஏற்கனவே அவருடைய எதிர்க்கட்சி தலைவர், வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், சியோனிச ஆதரவாளர், நோபல் பரிசு பெற்ற பெண்மணி இருக்கின்றார், அவர் அமெரிக்காவின் ஏறக்குறைய ஒரு கைப்பொம்மை, அவரை ஆட்சியில் அமர்த்தலாம் அல்லது தங்களுக்கு சார்ந்தவர்களை வெனிசுலா ஆட்சியாளர்கள் அமர்த்தலாம் என்று அமெரிக்கா நினைத்திருந்த வேளை அங்கு ஒரு ட்விஸ்ட் நடைபெற்றிருக்கின்றது. யாரும் எதிர்பாராத விதமாக வெனிசுலாவினுடைய ஜனாதிபதியை உள்ளே புகுந்து தூக்கி சென்று விட்டார்கள், அவரையே கடத்தி சென்று விட்டார்கள் என்ற அதிர்ச்சியில் அங்கு குழப்பங்கள் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டால் அங்கு நிக்கோலஸ் மதுராவுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெறுகின்றது. ஒரு சில எதிர்ப்பாளர்களும் அங்கங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் வெனிசுலாவினுடைய உச்ச நீதிமன்றம் இவருக்கு அடுத்தபடியாக இருந்திருக்கக்கூடிய டெல்சி டோர்டிக்ஸ் என்றிருக்கக்கூடிய பெண்மணியை துணை அதிபராக நியமித்து அவர் இடைக்கால அதிபராக செயற்படலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். நிர்வாகம் தொடர்ந்து நடப்பதை உறுதி செய்வதற்கும் தேசத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கும் ரொட்ரிகஸை அப்பதவியில் அமர்த்துவது முக்கியம் என்று வெனிசுலா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவரை நியமனம் செய்திருக்கின்றது. அந்த பெண்மணியும் உடனடியாக வெனிசுலா நாட்டின் தலைவராக பதவியேற்கின்றார். பதவியேற்ற உடனேயே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள், எங்களுடைய ஜனாதிபதி
நிக்கோலஸ் மதுரா தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை சட்டவிரோதமாக அத்துமீறி சட்டவிரோதமாக கைது செய்து சென்றிருக்கின்றார்கள். அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவரை மட்டுமல்ல, அவருடைய பாரியாரை மனைவியையும் கைது செய்து அமெரிக்க படைகள் சென்றிருக்கின்றார்கள். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது அமெரிக்காவின் உடைய ஒரு தீவிரவாத நடவடிக்கை என்று மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் எங்களுடைய எண்ணெய் முதல் அனைத்து வளங்களும் இந்த நாட்டிற்கே சொந்தமானவை, அதை யாரும் அபகரிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பது அமெரிக்காவுக்கு நிக்கோலஸ் மதுராவை எவ்வாறு சுலபமாக உளவு நடவடிக்கைகள் மூலம் 2-3 மணி நேரத்தில் தூக்கி சென்றார்களோ அதே போல வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களையும் அரிய கனிப்பொருட்களையும் தாதுக்களையும் திருடி செல்லலாம் என்று நினைத்த விடயம் தற்போது சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் எதிர்க்கட்சி தலைவரை நியமித்து அல்லது தங்களுக்கு ஆதரவான ஆட்சியாளரை நாட்டின் தலைமையாகி மாற்றி முழு எண்ணெயையும் எடுத்து செல்ல ட்ரம்பும் ட்ரம்பினுடைய அமெரிக்காவின் திட்டம் தீட்டியிருக்கும் சூழ்நிலையில் இந்த புதிய அறிவிப்பை உச்ச நீதிமன்றம் விடுத்திருக்கின்றது. எனவே அமெரிக்கா நினைத்ததைப் போல அங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படவில்லை. யார் அடுத்த ஆட்சிக்கு அமர்த்துவது என்ற கேள்வி ஏற்படவில்லை. உச்ச நீதிமன்றம் தற்காலிக அதிபரை நியமித்திருக்கின்றார்கள். இனி அடுத்த 2ஆம் கட்டமாக அமெரிக்கா இந்த அதிபரையும் வெளியேற்றுவதற்கு அல்லது படுகொலை செய்வதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது இந்த அதிபரை தங்களுக்கு அடிபணிய செய்வதற்கு வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அமெரிக்க நடவடிக்கைக்கு பின்னர் அங்கு இருக்கும் இராணுவமும் வெனிசுலா நாட்டுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர், அமெரிக்காவினுடைய நடவடிக்கைக்கு எதிராக போராடுவதற்கும் வெனிசுலாவை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய இராணுவம் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள், எங்களுடைய நிலத்தை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க போவதில்லை என தெரிவித்திருப்பதும் அமெரிக்கா நிக்கோலஸை தூக்கியதைப் போல வெனிசுலாவை இலகுவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிக்கோலஸை தூக்கிவிட்டோம், ஒரே இரவில் நடவடிக்கை முடிந்து விட்டது என ட்ரம்ப் பெருமை பேசிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் அடுத்த ஆட்சியாளரை அறிவித்து விட்டார்கள். சத்தம் இல்லாமல் அவர்கள் எந்த ஒரு அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்கள் செய்வோம் என்பதையும் அறிவித்து விட்டார்கள். பல இடங்களில் ஆயுதப்படைகள் நிக்கோலஸ் மதுராவுக்கு ஆதரவாக கோஷமிடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வெனிசுலா மீது ட்ரம்ப் நடத்திய இந்த குண்டுவீச்சு சில மணி நேரங்களுக்கு பின்னர் கரீபியனில் அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அமெரிக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய போராட்டம் விடுத்திருக்கின்றது. வெள்ளை மாளிகைக்கு முன்பு கூடிய நூற்றுக்கணக்கானோர் வெனிசுலா மீது போர் வேண்டாம், அமெரிக்காவுக்கு வெனிசுலா சொந்தமானது கிடையாது, எதேச்சதிகாரத்தை ஒரு நாட்டின் இறையாண்மையில் தலையிடுவதை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களும் தற்போது தீவிரமாக இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல நியூயார்க் நகரத்தினுடைய மேஜராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி கூட இந்த நடவடிக்கை முற்று முழுதாக தவறான ஒரு நடவடிக்கை, வெனிசுலாவில் நடந்த ஆக்கிரமிப்பு மற்றும் மதுரோவை கைப்பற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசை, இறையாண்மை கொண்ட நாட்டை அந்த நாட்டுக்குள் சென்று தலைவரை பிடித்து வருவது நல்ல செயல் கிடையாது, இது ஒரு பிழையான முன்னுதாரணம், இதை நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு தொலைபேசியில் அழைத்து அவரிடமே நேரடியாக தெரிவித்திருக்கின்றேன் என்று நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயர் ஜஹ்ரான் மம்தானி தெரிவித்திருக்கின்றார். இந்த செயலை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியிருப்பது அமெரிக்காவுக்குள்ளேயே இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது. ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்கள் பலர் தங்களுடைய எதிர்ப்பை காரசாரமாக தெரிவித்திருக்கின்றார்கள். As well as other members of my team, I called the president and spoke with him directly to register my opposition to this act and to make clear that it was an opposition based on being opposed to a pursuit of regime change, to the violation of federal international law, and a desire to see that be consistent each and every day. And what was his response to you in that conversation? I registered my opposition, I made it clear, and we left it at that. எனவே வெனிசுலாவுக்குள் நிக்கோலஸ் மதுராவை பிடித்து சென்ற பின்னர் அங்கு அவருக்கு அதை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது என்று மேற்கத்திய ஊடகங்கள் மிகப்பெரிய
கொண்டாட்டங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபுறத்தில் இந்த விடயத்திற்காக அமெரிக்காவுக்குள்ளே போராட்டம் நடக்கின்றது. மதுரோவுக்கு ஆதரவாக நடக்கும் போராட்டங்களை காண்பிப்பதற்கு இந்த மேற்குலக ஊடகங்கள் திட்டமிட்டு மறைப்பு செய்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவில் ஒருபுறம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, வெனிசுலாவிலும் மிகப்பெரிய அளவில் அதிபர் சிறைப்பிடிக்கப்பட்டதை எதிர்த்து மிகப்பெரிய தங்கள் ஜனாதிபதி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டங்களும் ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, கிரீஸ், பிரான்ஸ், ஜெர்மன், பெல்ஜியம், இத்தாலி, தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் வெனிசுலா மக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஏதென்ஸில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டத்தின் போது மிகப்பெரிய அளவில் கோஷமிட்டதுடன் ஒரு கட்டத்தில் அவர்கள் அமெரிக்க கொடிகளையும் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். பிரான்சில் தலைநகருடைய பாரிஸிலும் மிகப்பெரிய போராட்டம். ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் அமெரிக்காவினுடைய தேசிய கொடியை தீ வைத்து கொளுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். எனவே ஐரோப்பிய நாடுகளில் கூட அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை பலர் ஆதரிக்கவில்லை. இது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்பதையே இந்த போராட்டங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. இவ்வாறு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை கிளப்பியிருக்கும் இந்த விவகாரம், ஒருவன் பலம் உள்ளவன் நினைத்தால் எந்த ஒரு நாட்டையும் சென்று தாக்கி தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற ஒரு அபாயகரமான போக்கை அல்லது ஆபத்தான முன்னுதாரணத்தை உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு தாண்டோன்றித்தனமான செயற்பாட்டுக்கு பலரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் வெனிசுலா அதிபரை அந்த நாட்டுக்குள் புகுந்து அத்துமீறி சிறைப்பிடித்த சம்பவத்தை அதிகாரபூர்வமாக ஆதரித்திருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் என்பதும் உங்களுடைய மேலதிக தகவலுக்காக தருகின்றோம். இதிலிருந்து இஸ்ரேல் யார், அமெரிக்கா யார், இவருடைய நோக்கங்கள் என்ன, இவர்களுடைய செயல்பாட்டின் உடைய தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் தவறாமல் உங்கள் கருத்து பகிர்வுகளில் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக நிக்கோலஸ் மதுரோவினுடைய கைதின் பின்னர் என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றனர்? சிறப்பு தடுப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க நீதிமன்றத்தில் அவருக்கு விசாரணை நடக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். அமெரிக்க நீதி விசாரணை நாங்கள் அறிந்த விசாரணைகள் தான். அவர் படுகொலை செய்யப்படுவாரா அல்லது மரண தண்டனை விதிக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இதை தட்டி கேட்கக்கூடிய பலம் வாய்ந்த உலக நாடுகள் கூட, உதாரணமாக ரஷ்யா, சீனா போன்ற பெரு நாடுகள் கூட கவலையையும் கண்டனத்தையும் வெளியிட்டுவிட்டு அமைதியாக இருப்பதுதான் வேடிக்கையான விடயம். இந்த நாடுகளின் அமைதி, உலகின் அமைதி தொடர்ச்சியாக நடைபெற்றால் அமெரிக்காவினுடைய இந்த அத்துமீறல் அடுத்து வரக்கூடிய நாடுகளிலும் தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் என்பதுதான் துயரம் நிறைந்த உண்மை. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.